ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால்கனி ஸ்டாண்ட் வாங்கினப்ப நிறைய பேர் வந்து லிங்க் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பால்கனி சிறுசாக இருந்து சன்லைட் உள்ள வரல அப்படின்னா இதை ப்ரிஃபர் பண்ணுறது அவ்வளோ ஐடியல் கிடையாது. சன்லைட் இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு செடிகள் வருது. நான் அந்த ஸ்டாண்டோட அந்த டைமில் வாங்கின எந்த செடியுமே வளரல. ஸ்னேக் பிளான்ட் ஒன்று தவிர ரோஜா செடியும் ஒரு 2 தடவை பட்டு போய் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துட்டு இருக்கே தவிர வேற செம்பருத்தி, வெத்தலை இந்த மாதிரி வச்ச எதுவுமே வந்து வளரல. நர்சரியில ஃப்ரெஷ்ஷாக இருந்த எல்லா செடிகளுமே இங்கே வந்து ஒரு 10 days நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவா ஒன் பை ஒன் போயிட்டே இருந்துச்சு. ஸோ எம்டியா இருக்கிற பாட்ஸ்ல எல்லாம் என்கிட்ட இருந்த செடிகளோட அந்த நாத்துகளையே எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து ஒன்னு துளிரிட்டு வந்துட்டு இருக்கு. இப்பதான் எங்க வீட்டு பால்கனிக்கு மழை தண்ணி வருதோ ஒழிய ஸ்பீடா சூரிய ஒளியெல்லாம் அவ்வளவு வர்றது கிடையாது. அதனால இந்த ஸ்டாண்டு வந்து பாட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அழகான ஸ்டாண்டு தான். ஆனா செடிகள் வந்து பெருசா வளர்றது இல்ல. உங்க இடத்துல சூரிய ஒளி நல்லா கிடைக்குது அப்படின்னா அப்ப நீங்க தாராளமா இந்த ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணலாம். சண்டே அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் செஞ்சிருந்தேன். வீக்கெண்டுங்கிறதுனால அண்ணியோட பொண்ணு ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வர்றா. கூடவே அண்ணியோட பையனும் ஒர்க்குக்காக பெங்களூர் வந்தாச்சு. 10 நாளா பிஜில ஃபுட்டு சாப்பிட்டு வர்றான். ஸோ 2 பேரும் ஹாஸ்டல் ஃபுட் சாப்பிட்டு வரும்போது ஒரு நல்ல மீலா கொடுக்கணுங்கிறதுனால நாட்டுக்கோழியில தம் பிரியாணி தான் போட்டிருந்தேன். ஆக்சுவலா இதோட ரெசிபி எல்லாம் வந்து லாங் வீடியோஸ்ல நான்வெஜ் ரெசிபி அப்படிங்கிற ஃபோல்டர் கீழே யூடியூப்ல இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்றதை பார்த்து நிறைய பேர் கேட்குறீங்க, இது எப்படி ஒர்க்குக்கும் போயிட்டு இவ்வளோ டைம் இருக்கா உங்களுக்கு இதெல்லாம் உரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. எங்க ஏரியா சைடெல்லாம் வந்து சின்ன வெங்காயத்துல வந்து செஞ்சாதான் வந்து டேஸ்டா இருக்கு ஃபுட் அப்படின்னு சொல்லி பழகி சின்னதுல இருந்தே அப்படி பழகிட்டோம். கொஞ்சம் ஃபாஸ்டா உரிச்சிருவேன். மோஸ்ட் ஆஃப் த சண்டேஸ் கண் முழிக்கிறதே வந்து வெங்காய கூடையில தான் இருக்கும். கொஞ்சம் அர்ஜென்ட்டா நிறைய வேணுங்கும் போது வீட்லயும் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருமே.